Hey friends, இந்த வீடியோல பிஎஃப் பென்ஷன் சம்பந்தமான ஒரு சூப்பரான அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிஎஃப் பென்ஷன் தொகை வித்ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அது சம்பந்தமான அப்டேட் தான் வந்திருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க, அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்காங்க. பிஎஃப் தரப்புல இருந்து வெளியிட்ட நாள் 24 ஜூன் 2024. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. Modification in Table D under EPS 95 for the purpose of calculation of withdrawal benefit in terms of para 14 of the scheme. அதாவது EPS 95ல para 14 அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டேபிள் டி ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் டி எதுக்கு அப்படின்னா, நம்ம பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு ப்ரொபோர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொபோர்ஷன் ரேட் படி தான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி அந்த பென்ஷன் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேபிள் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டேபிள் டி, EPS 1995ல இருக்கக்கூடிய டேபிள் டி. இதில் இயர் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் 2 வருஷம் வேலை பார்த்துட்டீங்க, 2 வருஷம் முடிஞ்சு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் வேலைக்கு போகிற ஐடியாவில் இருக்கீங்க, அல்லது ஃபாரின் போகிறீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 வருஷம் அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க. அந்த பென்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி வித்ட்ராவல் பண்ண நினைக்கும் போது இயர் ஆஃப் சர்வீஸ் எத்தனை 2 வருஷம். அப்போ ப்ரொபோஷன் ஆஃப் வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 வருஷத்துக்கு வந்து 1.99 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டேபிள் டி. இதில் ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் டி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரொபோஷன் ஆஃப் வேஜஸ் வந்து 1.99 கொடுத்துருக்காங்க. அந்த வேஜஸ் அப்படிங்கிறது நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து லீவ் ஆகும்போது இபிஎஸ் வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதிகபட்ச லிமிட் வந்து 15,000 ரூபா. அப்போ 1.99 இன்ட்டு 15,000 போடுறீங்க. அந்த 1.99 இன்ட்டு 15,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ தோராயமா ஒரு 29,200 ரூபா அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு பிஎஃப் பென்ஷனில் வித்ட்ராவல் பண்ணி கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு தான் அந்த டேபிள் டி வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் 8 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு 8 வருஷம் கழிச்சு நீங்கள் பிஎஃப் பென்ஷன் வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த 15,000 இன்ட்டு 8.22 போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வித்ட்ராவல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த டேபிள் டி கால்குலேஷன். இப்போ பென்ஷன் வித்ட்ராவல் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதாவது ஃபார்ம் 10C, ஃபார்ம் 10D அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் 10C எதுக்குன்னா பென்ஷன் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த ஃபார்ம் 10D எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பென்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபார்ம் 10C மூலமாக எப்போ பென்ஷன் வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் பீரியட்ல இருந்து, உங்களுடைய சர்வீஸ் பீரியட் வந்து 6 மாதத்துக்கு மேலே இருந்து 10 வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா இந்த ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி நீங்கள் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுடைய சர்வீஸ் பீரியட் 10 வருஷமோ அல்லது 10 வருஷத்துக்கு மேலேயே இருந்தது அப்படின்னா உங்களால் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ண முடியாது. உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 51 வயசுல இருந்து கூட நீங்கள் இந்த மந்த்லி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். மற்றபடி பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ இந்த டேபிள் டி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த டேபிள் டி வந்து எந்த ஃபார்முக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10C. இந்த ஃபார்ம் 10C பென்ஷன் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் இந்த டேபிள் டி வந்து அப்ளிகபிள். ஸோ அதனால தான் இதில் இயர் ஆஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 9 வருஷம் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டேபிள் டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் தான் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது instead of taking number of years of service as the basis of calculation, henceforth in cases not eligible for pension, the completed months of contributory service shall be taken into account for calculation of the withdrawal benefits. இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இயர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க, மந்த்ஸ் வந்து எடுக்கல. அப்போ இயர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணும்போது அது இங்க அவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. 7 மாசம், அதாவது 6 மாசத்துக்கு உள்ள இருந்தது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மொத்தமா 6 மாசத்துக்கு உள்ள இருந்ததுன்னா அது வந்து 0 வருஷமா எடுத்துக்கிறாங்க. இப்போ 1 வருஷம் 4 மாசம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸா 1 வருஷம் தான் எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த டேபிள் டி படி கால்குலேட் பண்ணும்போது 1 வருஷத்துக்கு 1.02 இன்ட்டு 15,000 போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக தான் வரும். அதே 1 வருஷம் 4 மாசத்துக்கு உண்டான ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் போட்டாங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அதான் மாடிஃபை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்வீஸ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். 6 மாதத்துக்குள்ளே இருந்ததுன்னா அதை 0 வருஷமாக எடுத்துக்குவாங்க. 6 மாதத்துக்கு மேலே 7 மாதம் இருந்ததுன்னா அதை 1 வருஷமாக வந்து எடுத்துக்குவாங்க சர்வீஸ் பீரியட். அப்படி இருக்கப்போ இப்போ ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு, 4 மாதம் மட்டும் ஒர்க் பண்ணுறாரு.
அவரு ரிசைன் பண்ணிட்டாரு. அப்ப அந்த 4 மாசம் அவருக்கு பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அவருக்கு கிடைக்காது. ஏன்னா அவருடைய சர்வீஸ் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு கீழே இருக்குது. 1 வருஷம் ரீச் ஆகல. ஸோ இதனால பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்தது. அதே மாதிரி இப்போ 6 வருஷம் 4 மாசம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 6 வருஷத்துக்கான பென்ஷன் அமௌண்ட் தான் கிடைக்கும். அந்த 4 மாசத்துக்கான பென்ஷன் அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அதனால நிறைய கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்ல, ஆரம்பத்துல இருந்து 1995 இபி 1995ல இருந்தே இதுதான் வந்து ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்பதான் இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கீழே அப்படியே வாங்க. இந்த டேபிள் டி ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹிந்தியில் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் ஸ்கீம் மே பி கால்ட் அஸ் த எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் 2024 செகண்ட் அமெண்ட்மெண்ட், ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இட் ஷல் கம் இன்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஸ் பப்ளிகேஷன் இன் தி அஃபீஷியல் கெசட். ஸோ என்னைய டேட்ல இருந்து பப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம், அன்னையில இருந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டேபிள் டீல என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டெட் ஆஃப் இயர் ஆஃப் சர்வீஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இயரை வந்து எடுத்திருந்தாங்க, இப்போ மந்த்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க பாருங்க, இந்த சர்க்குலர் ரிவைஸ் பண்ணப்பட்ட இந்த சர்க்குலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மாசம் மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான பென்ஷன் தொகை கிடைக்கும். 0.08 இன்ட்டு உங்களுடைய ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் 15,000னா 15,000 போட்டீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அது கிடைக்கும். அதே 2 மாசத்துக்கும் கிடைக்குது, 3 மாசத்துக்கும் கிடைக்குது. ஸோ மொத்தமா மாசத்தை வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ வருஷத்தை கனெக்ட் பண்ணாம மாசத்தை கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல அர்த்தம். இப்போ ஒரு எம்ப்ளாயி, இப்ப நார்மலா இதுக்கு முன்னாடி இந்த டேபிள் டி படி கால்குலேட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. ஒரு எம்ப்ளாயி வந்து 7 வருஷம் 4 மாசம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். 7 வருஷம் 4 மாசம். அப்போ 7 இன்ட்டு 12, 7 இன்ட்டு 12 எத்தனை மாசம் வருது? 84 பிளஸ் 4, அப்ப 88 மாசம். 88 மாசத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் படி, இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் பாருங்க, 7.49. 88 மாசத்துக்கு 7.49 வந்திருக்கு. அப்போ 7.49 இன்ட்டு 15,000 போடுங்க, எவ்வளவு வருது அமௌண்ட்? 1,12,350 ரூபா அவருக்கு பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் படி அவருக்கு 7.49 கிடைக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் படி எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாருங்க. 7 வருஷம் 4 மாசம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா அதை 7 வருஷமா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா 6 மாசத்துக்கு கம்மியா இருக்கு அந்த 4 மாசம். அப்ப 7 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க, 7.13. அப்ப கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 7.13 இன்ட்டு 15,000 எவ்வளவு வருது? 1,06,950 ரூபா தான் கிடைக்குது. இது பழைய டேபிள் டி படி. இப்ப அமெண்ட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய இந்த டேபிள் டி படி 1,12,350 ரூபா, கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. ஸோ அதனால இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட். இந்த அப்டேட்டை முடிஞ்சவரைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் வந்து ஃபார்ம் 10C வித்ட்ராவல் பண்ணும்போது நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். மொத்தமா நீங்க ஒரு 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, 3 கம்பெனிலையும் சேர்த்து நான் வந்து ஒரு 90 மாசம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 90 மாசத்துக்கு உண்டான ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் எவ்வளவு? 7.68. அப்ப கடைசியா நீங்க வாங்கின இபிஎஸ் வேஜஸ் எவ்வளவு? 7.68 இன்ட்டு கடைசியா வாங்கின இபிஎஸ் வேஜஸ், உதாரணத்துக்கு ஒரு 15,000 அப்படின்னா 15,000 போட்டீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து பிஎஃப் தரப்புல இருந்து நீங்க ஃபார்ம் 10C யூஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா பிஎஃப் தரப்புல இருந்து உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த அப்டேட்டை முடிஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்திலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸோ முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். இந்த 10D ஃபார்ம் 10Dக்கான புதிய சர்க்குலர் காப்பி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். தேவைப்படுறீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.